பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தடிக்கு விழுந்தாலே வந்து சரக்கு கிடையாது. என்ன பண்றது, இதுக்கு வந்து நாங்க எதுவும் பொறுப்பாக முடியாது. நாங்க வந்தது ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு வந்துருக்கோம். பாத்தீங்களா லைவ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு ஸ்நாக்ஸ் வேணா நான் பாரு ஸ்நாக்ஸ்ல ரெடி பண்ணி சார் அசோக் கமல் அவர் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஃபன் பண்றோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரே மஜாவா இருக்க போகுது. ஹாய் இடியாப்பம் வியூவர்ஸ், வெரி குட் மார்னிங். குட் மார்னிங்னா இந்த வீடியோ எடுக்கிறது நான் மார்னிங் எடுக்கிறேன், அதனால வந்து குட் மார்னிங் அப்படின்றோம். நானும் நண்பர் ஈசன் என்கின்ற மிக்கி எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்னு சொல்லலாமா, ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதனாலதான் மிகவும் பிடித்தமான ஒரு ஸ்பாட். கண்டிப்பா பேச்சுலர் பசங்க கல்யாணம் ஆயிட்டு எப்படா பொண்டாட்டி ஊருக்கு போவான்னு காத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு பிளேஸ் அப்படின்னாலே ஒரு வைப் வந்துடும். வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் எல்லாருக்கும். கண்டிப்பா. அதனாலதான் வீட்டுல நானும் என் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டேன், மிக்கியும் அவருடைய ஒய்ஃப் கிட்ட போய் சொல்லிட்டேன். நானும் போய் சொல்ல இவர் அப்படியே நல்ல ஒரு மாதிரியே நான் பாத்தீங்களா, உண்மையிலேயே நான் குளிச்சு கழிச்சு விபூதி எல்லாம் வச்சு விபூதி வைக்க மாட்டேன், அவ்வளவுதாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இங்க பாருங்க, அவர் அப்படியே கேஷுவலா வந்துட்டாரு. நம்ம வந்து போயிட்டு இருக்கிற இடம் பாண்டிச்சேரி. நீங்க கொடுக்குற பில்டப் பார்த்தா கோவா போவீங்க, எல்லாரும் போலாம், கோவாவுக்கும் போலாம். சோ இப்போ பாண்டிச்சேரியை நோக்கி நமது பயணம் தொடங்கியாச்சு. யாராவது ட்ரிப்புக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா கோவா, மால்தீவ்ஸ் அந்த மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா போயிட்டு வரலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு விழா பண்ணுவோம். கண்டிப்பா. யார் ஸ்பான்சர் பண்றீங்களோ எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். சரி, போற வழியில இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். ஓகே, இப்போ நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்ல ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் போனை எடுத்து பிஸி ஆயிட்டாரா? ஹாய் ப்ரோ, அப்படியே உங்க பேரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி என் பேர் செல்வா, நான் ஒரு ஆக்டர். இது என்னோட ஃப்ரெண்ட். என்னோட பேர் விபின், நானும் ஆக்டர். இப்போ நாங்க எங்க போறோம்னா பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கோம். மிஸ்டர் ஏகேவோட மேரேஜ்க்கு போயிட்டு இருக்கோம். அதாவது யாருக்கு மேரேஜ்னா நம்ம அன்னபூரணி மூவியோடைய அசோசியேட் டைரக்டர். ஓகே, எங்க டீம் கேப்டன். அவர் நயன்தாரா வருவாங்களா? நயன்தாரா வரேன்னு சொல்லிருக்காங்க, பட் அவங்க கால் சீட் எப்படின்னு தெரியல. கண்டிப்பா ஏகே வரலாம், கண்டிப்பா வருவாங்க நினைக்கிறேன். விபின் வரேன்னு சொன்னா கண்டிப்பா நயன்தாரா வருவாங்களே. அதாவது நயன்தாரா மட்டும் வந்தாங்கனாக்கா இந்த vlog சீட் இல்ல. ஆமா, ஏன்னா அன்னபூரணி படத்துல அவர் நடிச்சிருக்காரு. நயன்தாரா கூட ஒரு பக்கத்துல ஒரு சீன், ரொம்ப க்ளோஸான சீன். யார் நடிச்சது கை தூக்குங்க. இவர்தான். நயன்தாரா தான் கால் பண்றாங்களா? பாண்டிச்சேரி கரெக்டா 12:30 மணிக்கு ரீச் ஆயிருக்கோம். நம்ம ஊர் டைமிங்கும் 12 மணி தான். நீங்க குட் மார்னிங் ஆரம்பிச்சீங்க, இந்த குட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஆமா. என்னையா கண்ணு கெட்டின வரைக்கும் ஒண்ணும் காணோம். இல்ல, இன்னும் பாலைவனமா இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர்ல இன்னொரு லொகேஷன். நம்ம இப்பதான் அந்த ஆர்ச் என்ட்ரா இருக்கு, அந்த ஒரு 4 கிலோமீட்டர். இது ஆரோ பீச் ரெசார்ட்னு ஒன்னு கிராஸ் பண்ணி போறோம். ஆரோவில் போயிருக்கீங்களா? பாண்டிச்சேரியில போனது இல்ல. நான் பாண்டிச்சேரி வந்தாலே நான் போற இடம்லாம் வேற. நல்லா இருக்கும் அந்த ஆரோவில். வெறும் நீராகாரமா சாப்பிடுவேன், பூஸ்ட் மட்டும் தான். ஆமா, திட ஆகாரம் எதுவுமே உள்ள எடுத்துக்க மாட்டேன், வெறும் நீராகாரமா சாப்பிடுவோம். என்ன நினைக்கிறாங்களா அவங்க 2 பேரும் கூட நல்லா இருக்கும், நல்லா அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நாங்க எதை சாப்பிட குடிக்கிறது வேற மோந்து அதான் நீராகாரம் மட்டும். அவ்வளவுதான். அதுவும் வந்து ஸ்மெல் உடம்பு டீஹைட்ரேட் ஆகாம வெயில் அடிக்கிறதுக்கு உடம்பு டீஹைட்ரேட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எது ப்ரோ? எனக்கா? எனக்கு வந்து நீராகாரம்னாலே பிடிச்சதுதான். எல்லாமே பிராண்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க. சரி சரி. ஜாக் டேனியல்ஸ். எவ்வளவு ரேட் டிஃபரண்ட் இங்க இருக்கு அங்க இருக்கு? சென்னைக்கு அதுக்கும் இங்க இருந்து சென்னையில வந்து 4700 சம்திங் வரும். கிட்டத்தட்ட ஒரு இப்ப வந்து ரேட் சேஞ்ச் ஆயிருக்கு, 5000 ரூபாய் கிட்ட வந்துரும்.
இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2700 இருந்து 3000 குள்ள வரும். அவ்வளவுதான். ஒரு 2000 டிஃபரன்ஸ். பரவாயில்லையே. இது 1000 ரூபாய் வித்தியாசமா? 2000 கிட்ட டிஃபரன்ஸ். இப்போ நீங்க ட்ரீட் வந்து செல்வாவா? ஆமா. ஒன்னு பிரச்சனை வச்சலாம். ஜேடி ஒன்னு சொல்லுங்க 2750. ஜஸ்ட் 2500. அதே மாதிரி இங்க வந்து சைட் டிஷ்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஆமா. அது கேப்டன் பாத்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாருக்குலாம் போனீங்கன்னா சைட் டிஷ் வந்து நத்த கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லில்லி பூச்சி அந்த இது கொடுப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து ஏன்னா இது பக்கத்திலேயே இருக்கிறனால பீச்சுக்கு பக்கத்திலே இருக்கனால ஈஸியா அவங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரீயா கொடுப்பாங்களா காசு? ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க, காசு தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி வந்திருக்கேன். சோ எதுவும் எனக்கு தெரியாது. ஒரு ஸ்நாக்ஸ் வேணா நான் பாரு ஸ்நாக்ஸ்ல ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன். வெள்ளரிக்காய் எல்லாமே எடுத்து வந்திருக்கோம். ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கீத் ஊர்பார்லாம் எப்படி தமிழ்நாட்டுல எப்படி தருவாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த கொய்யாக்கா வெள்ளரி பழம் இதெல்லாம் இங்க நாட்டு அளவுடு. ஒன்லி நத்தை அப்புறம் வேற சொன்னீங்க அதுல லில்லி பூச்சி எல்லாமே கம்மி ரேட் தான். 50 ரூபாய் எல்லாமே வரும். 50 rupees ஒன்லி. பரவாயில்ல, நம்ம பெசனாக்ல சாப்பிடுறதோட இங்க ரேட் கம்மியா தான். வண்டி நேரா பஸ் அங்க கொடுக்குறாங்க. எந்த கடை இது? எந்த கடை இது? எல்லா கடையிலயும் கிடைக்கும். எல்லா கடையிலும் போனா சரி. பாண்டிச்சேரி ஒரு வேளை பாண்டிச்சேரி வந்துட்டோம் வித் ஆர்டிஸ்ட் நயன்தாரா, ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட் செல்வா. ஹாய். ஸ்பெஷல் கெஸ்ட் 2 பேர் பின்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு இவங்க தான் ஸ்பான்சர். ஆமா. அதனால மிக்க நன்றி. இடியாப்ப சேனல் மூலியமா மிக்க நன்றி. மட்டன் குஸ்காவா. ஓகே, பாண்டிச்சேரி என்டர் ஆயிட்டோம். இதுக்கு மேலதான் நாங்க தேடி போற ஒரு சில இடங்கள்லாம் வரும். அநேகமா அது வந்து உங்க கண்ணுக்கு வந்து ஒரு விருந்தா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். ஆமா, விதவிதமா வித்தியாசமா அப்படின்னு இல்லையா? இப்போ பெட்ரோல் போடணும் அதுக்கு வண்டிங்க பாண்டிச்சேரி வந்தாலே எல்லாம் ஃபியூல் தான். ஆமா, ஃபியூல் தான். வெயில்ல கூட சில்லுன்னு இருக்கற பாத்துக்கோங்க. ஆமா, எல்லாத்துக்குமே தண்ணி தான். நம்ம தமிழ்நாட்டுல வந்து சில்லுன்னு தண்ணி கிடைக்குது. ஆமா, இங்க எங்க போனாலும் வெரைட்டியா என்னென்னமோலாம் கிடைக்குதுன்றாங்க. தலைவரே, நீங்க வர மாட்டேங்கிறீங்க ஸ்கிரீன்ல, கொஞ்சம் அப்படி வாங்க. அவர் வைக்கப்படுறாரு. வருங்காலத்துல வந்து இவர் வந்து ஒரு மிகப்பெரிய காமெடியனா வரணுமாச்சு நீங்க, இல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா, எது எனி ரோலுக்கு வந்து ஓகே. ஆனா அவர் வந்து நடிச்சா நான் வந்து ஹீரோவா தான் நடிப்பேன் இல்ல, அவர் நடிக்கிறாரு. இப்ப நிறைய படம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட சரண்டர் படம், பிக் பாஸ் தர்ஷனோட படம், அந்த படத்துல நடிச்சிருப்பாரு முக்கியமான கேரக்டர். ஓகே, நிறைய படம் பண்றாரு. இப்போ ஆரிஃப் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன். ஆமா, இப்ப எப்படி சோபின் ஷாஹிர் வந்து மலையாளத்துல வந்து ஃபேமஸ் ஆகுது, அந்த மாதிரி சென்னையில வந்து ஒரு கேரக்டரா வந்து டெவலப் ஆகணும். கண்டிப்பா வருவார், நிறைய படம் பண்றாரு. அதே மாதிரி நம்ம ஏசன் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவாரு. அதுல வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் காத்துட்டு இருக்குது. அவரு விபின் ஆல்ரெடி கூட ஒர்க் பண்ணிருக்காரு. விபின் செல்வா 2 பேருமே ஒர்க் பண்ணிருக்காங்க. செல்வா வந்து ஷார்ட் பிலிம்ல நடிச்சாரு, நான் டைரக்ட் பண்ண ஷார்ட் பிலிம்ல. விபின் வந்து என் கூட இண்டிபெண்டன்ட் பிலிம் ஒன்று பண்ணோம், அதுல ஒரு கேரக்டர் நடிச்சாரு. பிளஸ் வந்து ஏசன் கிட்ட கேட்டிருக்கிறது ஒரு நெகட்டிவ் ரோல். ஆமா, ரேபிஸ்டா. பரவாயில்ல கொடு, நான் அதுதான் சொல்லியிருக்கிறேன்ல. நடிக்க சொன்னா என்ன, டேக் மட்டும் ஒன் மோர் வாங்கிட்டே இருப்பேன். நீ லெஃப்ட்ல எடுத்து ரைட்ல விடுனாக்க நான் ரைட்ல எடுத்து லெஃப்ட்ல விட்டுருவேன். ரிகர்சல் வச்சிருவோம் ஃபர்ஸ்ட் டம்மி கூட. ஆமா, ஓகேனா தான் அதுக்கு அடுத்து புலி பாய்ஞ்சு பாத்துருக்கிறியா, அந்த மாதிரி ஆயிடும். ஓகே, பாண்டிச்சேரி வந்துட்டோம். கட் பண்ணா அங்க சந்திப்போம். ஹாய் இடியாப்பம் வியூவர்ஸ், பாண்டிச்சேரியோடைய 3rd vlog இது. ஆக்சுவல் நாங்கள் மெயினாக வந்தது இந்த ஒரு மேரேஜ் ஈவெண்ட்டுக்காக தான் வந்தோம். ரூமில் வந்து பக்காவாக எல்லாம் குளிச்சு எழுச்சி ரெடி ஆகிட்டு உட்காந்துருக்குறோம். என் கூட நம்ம டீம் பாய்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அப்படியே பேன் பண்ணுறேன், கேமராவை பாருங்கள் அந்த சைடு. நம்ம ஈசன், இந்த பக்கம் நம்ம விபின், இந்த பக்கம் நம்ம செல்வா, எல்லாருமே வந்து அதுதான் நான் அப்பவே கேட்டேன். ஐயா, நாளைக்கு வந்து மதுரையில ஏதோ மாநாடு வச்சிருக்கீங்களே, அங்க போகாம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் நைட்டே கிளம்புறேன் அப்படின்றாப்லையா? ஒரு குஷில இருக்காரு. ஏன்னா ஒரு கல்யாணம் இன்விடேஷன் கொடுத்தாங்க. டான்ஸ் ஆடலாம் ப்ரிப்பேர் ஆன மாதிரி. அங்க டிஜே சாங் இருந்தா நம்ம இது பாத்தீங்களா, எகால் பாத்தீங்களா, இல்லையா பாத்தீங்களா, லைவ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு காமிங்க பாப்பா எப்படி டான்ஸ். ஐயா போடு மைக்கேல் பின்னாடி அது. ஐயா போடுங்க டிங் 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 மைக்கேல் ஜாக்சன். புரியலா? ஏங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க. ஏகே ப்ரோ
மிஸ்டர் ஏகே, நீங்க யார் மேட்சும் நாங்க போறோம்ப்ப. மிஸ்டர் அசோக் கமல் அவர் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஃபன் பண்றோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஒரே மஜாவா இருக்க போகுது. கண்டிப்பா மண்டபத்துக்கு போறோம், தெறிக்கி விடுறோம். இங்க கட் பண்றோம், அங்க ஓபன் பண்றோம். அவ்வளவுதான். பிரியாணியா வச்சு சொல்ல பாக்கலாம். அது பாண்டிச்சேரினாலே குடியே கிடைக்கும் நினைப்பீங்க. நான் நிக்கிறது லிக்கர் வாசல்ல தான். பட் நாங்க அதுக்காக இங்க இல்லைங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தடிக்கி விழுந்தாலே வந்து சரக்கு கிடையாது இருக்குது. என்ன பண்றது, இதுக்கு வந்து நாங்க எதுவும் பொறுப்பாக முடியாது. நாங்க வந்தது ஒரு ஃப்ரெண்டோடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால இப்ப அந்த கல்யாணத்துக்கு போறோம். நான் கல்யாணத்துக்கு போயிட்டு அப்படியே ஜாலியா அவன் போய் சொல்றான், அவன் குடிக்கதான் வந்தான். எல்லா வீடியோலும் போடணும் போல இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்தாலே எங்க பார்த்தாலும் கருமம் இந்த கடை தான் இருக்கு. கருமமா கருமன்னு சொல்ல இது வேற கல்யாண மாப்பிள்ளையோட மாமா கடை. பாத்துங்க, பாத்து. ஆமா, இது வந்து ஃப்ரெண்டோடைய மாமாவுடைய ஷாப் தான் இது. யாராவது வந்தீங்கன்னா இந்த யூடியூப் பேர் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா தான் சொல்றோம். கம்முன்னு வாங்க, நல்லபடியா சேஃப்டியா எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரு அணியா என்னன்னா, வீடு வந்து கடை பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பாத்துருப்பீங்கல்ல, இங்க இருந்து திரும்பணும் நம்ம மண்டபம். அந்த மண்டபத்தை கார்ல போலாம், நடந்து போலாம் ஆயிடும். நடிச்சவரு, அதனால வந்து கார்ல போனா நல்லா இருக்கும். இவர் வந்து நம்ம விஜய்க்கு வந்து டூப் அடிக்கிற ஒரு இவரு. நல்லா பாருங்க, யாரும் நம்ம பண்ணியா ஓகே गाइस, பாண்டிச்சேரிக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்ப கிளம்புறோம். மேரேஜ்ல மீட் பண்ணலாம். எல்லாரும் மண்டபம் பண்றோம். முக்கியமான நிகழ்வு இருக்கு. விபின் ஒரு சாகசம் பண்ண போறாரு. அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ. அவன் கிடக்குறான், நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா. ஆ
என்னோட மாமா இவர் தான் நமக்கு அக்காமடேஷன்லாம் கொடுத்து நீங்க நல்லா பாத்துக்கிட்டாரு பாண்டிச்சேரி வந்தோடனே எனி டைம் வந்தாலும் வாங்க கூப்பிட்டுருக்காரு. அவரு கல்யாண பாத்தீங்களா அவர் கல்யாண மாப்பிளைக்கு மட்டும் மாமா கிடையாது, எங்களுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு, ரொம்ப ஃபன்னா இருந்தது. இதே மாதிரி வந்து அடுத்த ஒரு பிளாக்ஸ் பட் அடுத்த பிளாக்ஸ்ல எனக்கு என்ன ஒரு யாருக்கு அடுத்து யாருக்கு வேணா கல்யாணம் நடக்கலாம். பட் என்னன்னா இதோட வந்து இந்த பாண்டிச்சேரி vlogs வந்து எண்டுக்கு கொண்டு வரோம். ஆமா அடுத்த வாரம் வேற ஒரு ஊரு வேற லொகேஷன் வேற இடம். இந்த ரெண்டு நண்பர்கள் வருவாங்களான்னு தெரியல. கண்டிப்பா வருவோம். அது கண்டுறாங்க பாத்தீங்களா அப்படியே அப்படியே சப்படிறாங்க பாருங்க. நிறைய போறோம் யாரையும் விடவே மாட்டோம். ஆக்சுவலி இவர் வந்து நம்ம பெருங்குளத்தூர் தான், என் வீட்டு பக்கத்துல அடிக்கடி மீட் பண்ணிப்போம். இவர் மட்டும் சேலம். நேரத்துல வந்து அடுத்த வாரத்துல நயன்தாராவை நடிச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு போன் நம்பர் போட்டு அனுப்பிடுங்க. எனக்கு தெரியாதுங்க, மன்னிச்சுக்கோங்க, அவங்க ஏதோ சொல்லுவாங்க. எனக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் யார் பாக்குறீங்களோ பாண்டிச்சேரியில யாராவது இருந்தீங்கன்னா உங்க மேரேஜ்க்கு எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா நாங்க வந்து உங்களை ஃப்ரீயா டான்ஸ் ஆடுவோம். என்ஜாய் ஃபன் பண்றோம். ஒரு வைப் பண்றோம் அந்த மாதிரி வேற லெவல் கொண்டு போறோம். ஓகே, பை பாய்.